விஜய் அவர்களின் பல சர்ச்சைக்கு அப்புறம் இன்னைக்கு அவர் அடைஞ்சிருக்கிற வெற்றிக்கு காரணம் அவரை வச்சே சொல்லிடலாம். 22ங்கிறது பிறப்பு எண், பிறந்த தேதிங்கிறது பிறப்பு எண். 22ங்கிறத நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம்னாக்கா 224. அவருடைய பிறப்பு எண்ணுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 4ஆம் நம்பரை தான் குறிக்குது. அவருடைய விதி என்னன்னு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா அவருடைய பிறந்த தேதி 22/6/1974. டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் 4 தான் வரும். ரெண்டு பக்கமும் 4ஆம் நம்பர் வந்துடுது. இந்த மாதிரி ஒரே மாதிரியான எண்கள் வரிசை. நீங்கள் எவ்வளோ பெரிய ஏழையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய தகுதி குறைவாக எவ்வளவு நீங்கள் கீழே இருந்தாலும் சரி, அதை பற்றியே கவலைப்படாதீங்க. அதை ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு உங்களுக்குண்டான குறிக்கோள், இதை நான் அடைவேன், நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய குறிக்கோளை நீங்கள் வாழ்க்கையில் செட் பண்ணிட்டீங்கன்னாக்க நிச்சயமாக அந்த இடத்த அடைஞ்சே தீருவீங்க. இப்போ ஒரு திரைப்படத்துறையாக இருக்கட்டும், இவர் அடைஞ்சிட்டாரு. ஒரு சூப்பரான ஒரு இடத்த அடைஞ்சார். அரசியல்ங்கிறது பெரிய விஷயமாச்சே. இது எவ்வளோ பெரிய விஷயம். கடல் திமிங்கலங்கள்லாம் நிறையா இருக்கக்கூடியது. இந்த இடங்களில் உள்ள இவர் ஜெயிக்கிறார் அப்படிங்கிறது பிரம்மாண்டமான வெற்றி. ஆப்போசிட்டில் நிற்கிறவங்கள யார்? பேர் கொண்ட ஆட்கள். அவங்களெல்லாம் எதிர்த்து இவர் ஒரு வெற்றி அடைகிறாருன்னா ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதற்கு அடிப்படையாக நான் சொல்கிறது, அவங்களுடைய ஃபிக்ஸ் பண்ண அந்த குறிக்கோள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குறிக்கோளை வச்சு மூவ் பண்ணார் இல்லைங்களா, தன்னிச்சையாகவே தானாகவே ஒரே ஆளாக அந்த கான்ஃபிடென்ட்டாக பண்ணார் பார்த்தீங்களா, அதுதான் அந்த வெற்றியை கொடுத்தது.